அனைவருக்கும் வணக்கம். கிபி 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மாபெரும் கவி காளமேகப் புலவர் ஆவார். அவர் சொல்லாட்சி திறன்மிக்க ஒரு மாபெரும் கவி ஆவார். ஒரு முறை அவரை பார்த்து மற்ற புலவர்கள், காளமேக கவி அவர்களே, தாங்கள் தா தி து தே தை என்று வரக்கூடிய எழுத்துக்களை சொற்களாக அமைத்து கவி பாட முடியுமா என்று கேட்டார். உடனே அவர் சற்றும் யோசிக்காமல் ஒரு பாடலை சொன்னார். தத்தி தாதூதி தாதூதி தத்துதி துத்தி துதைதி துதைத தாதூதி தித்ததித்த தித்தித்த தாதது தித்தித்த தெத்தாதோ தித்ததாது என்று கூறினார். அந்த புலவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. காளமேக புலவர் அவர்களே, இதற்கு பொருள் கூறுங்கள் என்று கேட்டனர். உடனே அவர் தத்தி தாதூதி, தத்தி என்றால் வண்டானது மலரை நோக்கி தத்திச் செல்வது என்று பொருள். தாதூதி என்றால் அந்த மலரில் உள்ள மகரந்தத்தை ஊதுவது என்று பொருள். தத்தி தாதூதி தாதூதி தத்துதி, அந்த தாதினை ஊதி மீண்டும் தத்திச் செல்கிறாய். துத்தி துதைதி, துத்தி என்றால் தூ தீ என்று குதிப்பது போல் தோன்றுகிறது. தூ தீ என்பது இங்கே ஒளி குறிப்புகள். துத்தி துதைதி, தூ தீ என்று குதித்து அந்த மலரிலே மகரந்தத்தை ஊதுகிறாய். துதைந்த தாதூதி, மீண்டும் அவ்வாறு குதித்து மகரந்தத்தை ஊதச் செல்கிறாய். தித்ததித்த தித்தித்த தாதது, ரொம்ப ரொம்ப இனிப்பான மகரந்தம் எது? தித்தித்த தெத்தாதோ, அந்த மகரந்தம் உள்ள இதழ் எது? தித்ததாது, அந்த இதழ் உள்ள மலர் எது என்று கேட்பதாக அந்த பாடல் அமைந்திருக்கிறது. இதைத்தான் தத்தி தாதூதி தாதூதி தத்துதி துத்தி துதைதி துதைத தாதூதி தித்ததித்த தித்தித்த தாதது தித்தித்த தெத்தாதோ தித்ததாது என்று கூறினார். புலவர்கள் அனைவரும் வியந்தனர். இந்த அருமையான பாடலுக்காக நாம் காளமேகப் புலவர்களுடைய இலக்கியங்களை படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்புடன் சுகுமார்.